ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு. இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங். ஒரு மிட் மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மிட் மார்னிங் 11:30. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக ஒர்க் எதுவுமே இல்லை. லன்ச்சுமே மார்னிங்கே குக் பண்ணிட்டேன் அப்படின்றதால. பட் வீடியோ வ்ளாக் எடுக்கிற ஐடியாவுமே எனக்கு இல்லை. பட் சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. 2 டேஸ்க்கு அப்புறம் ரிசீவ் ஆக வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அன்றைக்கே வந்துட்டு ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக மோட்டிவேஷன் எதுவுமே தேவைப்படல. ஓகே, அப்படியே வ்ளாக் எடுத்துகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சனுக்காக மெயினாக எனக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. நிறைய ஸ்டாண்ட் வந்து சர்ச் பண்ணேன். என்னோடய ஒரு சில வெசல்ஸ் எல்லாமே இப்போதைக்கு கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்க பிளேஸ்லேயே சும்மா வெறுமனே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தேன். அப்பப்போ கிளாத் ஏதாவது வச்சு அரேஞ்ச் பண்ணுவேன். அது வந்து மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வெறுமனவே அரேஞ்ச் பண்ணி பட் ஒரு டைமும் யூஸ் பண்ணுறதுக்காக எடுக்கும்போதும் ஒரு தாட்டில் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது ரொம்ப கான்சியஸாக அந்த மாதிரியே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே, செட் ஆகாது, இதுக்கப்புறம் ஸ்டாண்டில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பிகாஸ் சின்ன காக்ரோச்லாம் வந்துட்டு ஒரு சில டைம் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு வெசல்ஸ் வந்துட்டு நம்ம கீழே ஃப்ளோரில் சும்மா வைக்கிறோம் வெறுமனே, அகைன் எடுத்து யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நம்ம ஸ்டாண்ட்லேயே மெயின்டைன் பண்ணால் கூட நம்ம வந்துட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர் தான். பட் இருந்தாலும் ஸ்டாண்டில் வச்சோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ ஓகே, வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே ரிசீவ் ஆயிருந்தது. இது ரொம்ப ஈஸியாக நம்மளே கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டூலும் கொடுத்துட்றாங்க. அது கூடவே ஒரு அசம்பிள் பண்ணுற ஒரு மேனுவலும் வந்துடுது. ஸோ நம்ம வந்துட்டு டவுட்னா அதை செக் பண்ணி கூட நம்ம பார்த்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ரெண்டு மெம்பர்ஸ் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 5 to 10 மினிட்ஸில் இதை அரேஞ்ச் பண்ணிட முடியும். பட் நான் மட்டும் இதை அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்றதாலே எனக்கு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. பிகாஸ் ஒரு சைடு நான் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து இதை அரேஞ்ச் பண்ணணும். அதனால் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஹஸ்பண்ட் ஈவினிங்க்கு மேல் ஆகிடும் அவங்க வர்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல அப்படின்றதால நானே அரேஞ்ச் பண்ணிட்டேன். யூஸ்வலாக எந்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லைனா ஏதாவது கிச்சனுக்காக வாங்குற எதுவுமே வந்துட்டு ப்ராப்பராக வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இது வந்துட்டு எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. நல்ல வெயிட்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் வந்துட்டு வெயிட்லெஸ்ஸான ஒரு ப்ராடக்ட் தான் ஒரு ஸ்டாண்டு. ஸோ எனக்கு வந்துட்டு இது வாஷ் பண்ணி நம்ம வெயிலில் வச்சா கூட ரஸ்ட் ஃபார்ம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருந்துட்டுச்சு. ஸோ இது வந்து போக போக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வெட் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு நல்லா அதை டஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னோடய வெசல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு வாஷ் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத போக போக பார்க்கலாம். ஒரு சில இடத்துல வந்துட்டு நமக்கு ரொம்ப வந்துட்டு ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம தெரியாமல் கூட கை வச்சிட்டோம் அப்படின்னா கிழிச்சிடும். ஸோ அதனால் வாஷ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் கிளாத் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் எழுந்ததும் டீ எடுத்துக்கிற பழக்கத்தை சுத்தமாக அவாய்ட் பண்ணியாச்சு. மிட் மார்னிங்கில் எடுத்துப்பேன். அதுவுமே மார்னிங் சாப்பிட்றத பொறுத்து கொஞ்சம் வந்து சீக்கிரம் சாப்பிட்டுட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா மிட் மார்னிங்கில் எடுத்துப்பேன். இல்லை லேட்டாக தான் சாப்பிட்டோம் அப்படின்னா லஞ்சுக்கு அப்புறம் எடுத்துக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் டே நைட்டே பால் வாங்கிட்டு வந்துடுவோம். பட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போ வந்து டீ போடுறேனோ அப்போ வந்துட்டு எல்லா பாலும் காய வச்சு எடுத்து வச்சுருவேன்.
ஸோ அன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஸ்டாண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வெசல்ஸும் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கவே அப்போவே டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ வெறுமனே டீ மட்டும் வேணாம், ஏதாவது ஸ்நாக் வந்து ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு யோசித்தேன். நான் ரவை வந்து ப்ரீவியஸ் டே ஷாப் போயிருந்தப்போ ஏதாவது ஸ்வீட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஓகே இன்றைக்கே ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இந்த வீக்கில் எப்போயாவது ஒரு டே இருந்து ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சேன். பட் அன்றைக்கே ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சின்ன மெஷரிங் கப் இருந்துச்சு. ஸோ அதில் 2 கப் ரவை, 1 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் வந்துட்டு நமக்கு ஈக்குவலாக தேவை அப்படின்னா நம்ம 2 கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே ஓகே அப்படின்னு தோணுதால் 1 கப் சுகர், ஸோ 2 கப் ரவைக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1.5 கப் மில்க் எடுத்துக்கிட்டேன். ஸோ மில்க் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு தான். பிகாஸ் கொஞ்சம் டிப்பாகி அந்த ரவை வந்துட்டு சோக் ஆகிற அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ ரொம்ப எக்ஸஸாக போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பாயில் பண்ணுறது இனிமேல் கஷ்டம், கேக் கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஸோ அதனால் கரெக்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாயில் பண்ண மில்க் தான் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட், ஸோ ரொம்ப கம்மியான சால்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். இதிலே ரவை வந்துட்டு நல்லா சோக் ஆகிருக்கும், நல்லா சுகரும் வந்துட்டு மெல்ட் ஆகிருக்கும் அது கூடவே. ஸோ அதனால் அதை 1/2 அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக வச்சுட்டேன். ஸோ 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் அதை எடுத்து லைட்டாக அகெயின் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு என்னென்ன தேவையோ அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மைதா இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே இதில் மைதா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ எனக்கு ரவை தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வேணும் அப்படின்றதுக்காக நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நட்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கேஷ்யூஸ் இல்லை, என்கிட்ட பாதாம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் பாதாம் மட்டும் கொஞ்சம் துருவி, அது கூடவே தேங்காயும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையுமே துருவி ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ கூட நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒவ்வொரு பைட்லேயும் தேங்காய் வர மாதிரி இருக்கும். பட் நான் அதையுமே வந்து மேலால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம கேஷ்யூஸ் ஆட் பண்ணுற மாதிரி மேலால் தேங்காயும் லைட்டாக துருவி ஆட் பண்ணிக்கிட்டேன். கேக்லாம் வீட்டிலே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ என்கிட்ட கேக் ரிலேட்டடான கிட் எதுவுமே கிடையாது. அது ரெடி பண்ணுறதுக்கான கிட், அவன், கேக் டின் அந்த மாதிரி. ஸோ குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன். குக்கரை ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம விசில் போட்டு வைக்கணுமா வைக்க வேணாமா அப்படின்றது எனக்கு ஐடியாவே இல்லை. பட் விசில் வந்துட்டு வேணாம், வந்துட்டு டைம் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ 25 மினிட்ஸ்லேருந்து 35 மினிட்ஸ் அந்த மாதிரி பாயில் ஆனால் போதும் அப்படின்றதால கொஞ்சம் அங்கனே நின்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துட்ருந்தேன். கேக் ரெடி ஆகிறதுக்கு கண்டிப்பாக 1/2 அன் ஹவர் ஆகும். பட் டீ வந்துட்டு எனக்கு அப்போவே குடிக்கணும்னு தோணுதால் வேறு ஏதாச்சும் டக்குன்னு ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரவை கேசரி தான் ரெடி பண்ணேன். ஸோ இது 5 மினிட்ஸ்லேயே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இல்லையா. ஸோ எனக்கு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அப்போதைக்கு ஏதாவது வேணுமே அப்படின்றதுக்காக டக்குன்னு நான் கேசரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து டீ கூட வச்சு சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி, அதுவும் ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்னா எனக்கு இன்னுமே ஓகேவாக இருக்கும். ஸோ டீ கூடன்னு இல்லை, அப்போதைக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கணும்னு தோணுதால் இதுவே ரெடி பண்ணிக்கிட்டேன். கேக் ரெடி ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நான் ஒவ்வொரு டைமும் நைஃப் வச்சு செக் பண்ணும்போது லைட்டாக அந்த இது மாவு வந்து ஒட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ பேபிக்கு கொடுக்கணும் அப்படின்றதால எனக்கு நல்லா பாயில் ஆனால் போதும், டைமிங் வந்து முக்கியம் இல்லை. பிகாஸ் 30 மினிட்ஸில் இது ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 40 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வந்து பொறுமையாகவே தான் ரெடி பண்ணேன்.
இதில் நம்ம மைதா எதுவுமே ஆட் பண்ணல. நான் சொல்ல மறந்துட்டேன், நான் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன், அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ நான் மைதா எதுவுமே ஆட் பண்ணாதனால ரொம்ப ஸ்பாஞ்சியாலாம் வரல, கேக் மாதிரிலாம். எனக்கு ஓரளவுக்கு அந்த சாஃப்ட் கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இதுவே எங்களுக்கு ஓகேவாக இருந்ததால எடுத்துக்கிட்டோம். இது ஸ்நாக் மாதிரி நம்ம 1 or 2 days வச்சு கூட சாப்பிட்லாம். மில்க் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால கண்டிப்பாக வெளியில் வச்சோன்னா எப்படி இருக்குன்ற ஐடியா கிடையாது. பட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மேபி எடுத்துக்கலாமா இருக்கும். பட் எங்களுக்கு இது ஈவினிங் வரைக்கும் தான் வந்துச்சு. ஸோ பீசஸ் கட் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டேன். நாங்கள் அப்போ தான் ஸ்வீட்லாம் சாப்பிட்டதால உடனே வந்து சாப்பிடல, சும்மா டேஸ்ட் பார்க்கறதுக்கு லைட்டாக கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் வந்து டீ டைமில் எடுத்துக்கலாம், இல்லைனா நைட் ஹஸ்பண்ட் வரும்போது அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கி ஈவினிங் செம்ம மழை. வெளியில் தான் பிளான்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தேன். பட் கிச்சனில் 2 பிளான்ஸ் இருந்தது, அவங்களே கொண்டுட்டு போய் வெளியில் வச்சுட்டேன், மழையில் நனையிட்டோம் அப்படின்ட்டு. பிகாஸ் நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறத விட அவங்க மழையில் நல்லா நனைச்சிட்டாங்க அப்படின்னா ஏதோ பார்க்கறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அது எப்படின்னு தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் நனைஞ்சிட்ருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லா பிளான்ஸும் கொண்டு போய் பால்கனியில் வச்சுட்டேன். பேபி ஆக்சுவலாக தூங்கிட்டுருக்காங்க. ஸோ லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்கள தூங்க வைக்க ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அது ஈவினிங் ஆகிடுச்சு. 4:30 கிட்ட தான் தூங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டைமில் தூங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நைட் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது இன்னுமே கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட் டே ரொட்டீனும் வந்துட்டு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனாலே முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்டர்நூனில் தூங்க வைப்பேன். ஈவினிங் மேலே ஆகிடுச்சு அப்படின்னா தூங்க விடாமல் ட்ரை பண்ணணும். பிகாஸ் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தூங்க வைக்க ட்ரை பண்ணுவோம், தூங்க மாட்டாங்க. பட் ஈவினிங் ஒரு 6, 7 ஆக தூங்க ட்ரை பண்ணுவாங்க. தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்போதைக்கு தூங்க விடாமல் பார்த்துக்கணும். ஸோ இது ரொம்ப கஷ்டம். பட் அப்போ வந்துட்டு எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, தூங்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். பிகாஸ் மழை வந்துட்டுருக்கு, இடி மின்னலாக இருக்கிறதால கொஞ்சம் பயப்படுவாங்க, ஸ்கேரியாக இருப்பாங்க. ஸோ தூக்கி வச்சுருக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது, டின்னர் ஒர்க். அதனால் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதெல்லாம் டக்குன்னு பண்ணலாம்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி வச்சுட்டு கையோடய குருமாவும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். இந்த டிப்மே நான் யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன். ஸோ சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா அதில் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணால் நல்லா வரும் அப்படின்ட்டு. ஸோ ஆயில், பட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணால் சாஃப்டாக வரும். ஒரு சில இதில் வந்துட்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணாலே நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 hour to ½ hourக்கு முன்னாடியே நம்ம மாவு தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சாஃப்டாக தான் வருது. ஸோ டெய்லி பேசிஸில் அது அகெயின் ரிப்பீட்டில் பண்ண நமக்கு ஈஸியாகவே வந்துடுது. ஸோ ஸ்டார்டிங்லலாம் நான் மாவு தேய்க்கும் போது ஒன்றும் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப வந்துட்டு தண்ணி அதிகமாக போயிடும். ஸோ இப்போலாம் வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி தெரிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ராப்பராக டெய்லி பேசிஸில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சில ஒர்க் பண்ண அது வந்து எப்படி பண்ணணும்னு நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அன்றைக்கே பட்டர் ஒரு க்யூப் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மில்க் மிஸ்ட் பட்டர் இருந்துச்சு. ஸோ அது ஒரு க்யூப் ஆட் பண்ணி அதுவுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு கருப்பு கொண்டக்கடலை போட்டு குருமா தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் மார்னிங்கே சோக் பண்ண வச்சுடுவேன். பட் அன்றைக்கி மறந்துட்டேன். ஈவினிங் ஒரு 4:30க்கு தான் நான் சோக் பண்ணவே வச்சேன். ஸோ கண்டிப்பாக வந்து 10 to 15 விசில்ஸ் விட்டால் தான் நல்லா பாயில் ஆகும் அப்படின்றதால அது ஒரு பக்கம் வச்சுட்டேன். அது எவ்வளோ தான் விசில் வந்துச்சு அப்படின்னு கவுண்ட் பண்ணவே முடியல. அது ஒரு பக்கம் விசில் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஓகே, இவ்வளோ நேரம் பாயில் ஆனால் போதும்னு சொல்லிட்டு டைம் மட்டும் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ரீசெண்டாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சப்பாத்தியை ரெடி பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு 2 வேளை கூட சப்பாத்தி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ டைம் வந்துட்டு ரொம்ப எடுத்துக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு ½ அன் ஹவர் இருந்தால் போதும். சப்பாத்தி ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம், கூடவே எக் வந்து பாயில் பண்ணி வச்சிடலாம். ஸோ ½ அன் ஹவர்லேயே இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் பேபி எழுந்துக்கிறதுக்குள்ளே டக்குன்னு இந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் நல்லா கற்றுக்கிட்டு அதுவும் நல்லா வந்த ஒரு ரெசிபி அப்படின்னா கிரேவி தான். ஸோ சப்பாத்தி, பூரி இதுக்கான கிரேவி தான் நல்லா ரெடி பண்ணுவேன். பட் முன்னெல்லாம் வேறு மெத்தடில் ட்ரை பண்ணி அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ ரீசன்ட் டேஸாக நான் அதை வந்துட்டு ரெடி பண்ணுறதே இல்லை. பிகாஸ் அதுவே ரெடி பண்ணி போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரீசன்ட் டேஸாக நான் இந்த மெத்தடில் தான் வந்து குருமா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு குருமா, கிரேவி என்ன வேணால் சொல்லலாம். ஸோ நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, இது கூடவே கொஞ்சமாக சோம்பு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஆனியன் வந்து 2 எடுத்துருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கிறேன். பூண்டு மட்டும்தான் நான் இதை கூட ஆட் பண்ணுறேன். இஞ்சி ஆட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம வந்து குருமா மாதிரி ரெடி பண்ணுறோம் இட்லி தோசைக்கு அப்படின்னா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். பட் கிரேவி மாதிரி ரெடி பண்ணும்போது பூண்டு மட்டும் லைட்டாக வந்து சாப் பண்ணி இல்லைனா தட்டி கூட ஆட் பண்ணலாம். டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதுவுமே ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணாமல் கூட இந்த கிரேவி வந்துட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் தக்காளியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஆனியனுக்கு 1 தக்காளி அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்து அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் கருப்பு கொண்டக்கடலை வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். அதோட வாட்டருமே இதில் நான் வந்து ஆட் பண்ணுவேன் அப்படின்றதால சால்ட் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணி அதையுமே வதக்கிக்கிறேன். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் கொஞ்சம் மூடி போட்டும் வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தக்காளியோட அந்த பச்சை வாசனையும் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லேட்டாக சூப் பண்ண வச்சதால் எப்படி பாயில் ஆகி வரும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நல்லாவே ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு பாயில் ஆகி வந்திருந்தது. இந்த கொண்டக்கடலையில் கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத அப்படியே நம்ம வந்து கிரேவிக்கு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் தூள் இருந்துச்சு அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ காரம் வந்து ரொம்ப போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாயில் பண்ணி வச்சுருக்க சுண்டல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் துருவுறது இது கீழே வச்சு நம்ம உட்காந்து துருவணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வீடியோக்காக மேலே வச்சு துருவி காட்டுறேன். ஸோ மேலே நின்றுட்டே வந்து தேங்காய் துருவுறது எனக்கு செட் ஆகாது. ஸோ அதனாலே கீழே உட்காந்து துருவுற மாதிரி இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தேங்காய், அது கூடவே பாயில் பண்ணி வச்சுருக்க சுண்டல், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டையும் கிரேவி கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு சால்ட் பார்த்தோம் செக் பண்ணோன்னா எவ்வளோ தேவையோ அதை நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் அது அந்தளவுக்கு நம்ம தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ண தேவையில்லை. 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கும்போது ஒரு க்யூப் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டர் ஆட் பண்ணிட்டோன்னா இன்னுமே டேஸ்ட் வைஸும் சரி கன்சிஸ்டன்சியும் ரொம்ப சூப்பராக வரும். சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் நான் அப்போதைக்கு போடல. பேபிக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று சூடாக போட்டு கொடுத்துட்டு எனக்கு நான் ஆஃப்டர்நூன் ரெடி பண்ணியிருந்த சப்பாத்திலே 2 மீதம் இருந்துச்சு. ஸோ அதனால் அதையே எடுத்துக்கிட்டேன். கிரேவி கூடவே 4 எக்கும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேபிக்கு இதுக்கு முன்னாவே நான் சப்பாத்தி கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு எக்கு மட்டும் ஊட்டிவிடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்கு, பேபிக்கு ஒரு எக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்.
ஸோ டெய்லி பேசிஸில் அதுவும் ஒரே மெத்தட்லேயே வந்துட்டு கிரேவி ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கே டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் கொடுத்துரும் போக போக. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு யோசிச்சிருக்கேன். ஸோ சன்னாலே இப்போ வந்து பாயில் பண்ணதை கொஞ்சம் வந்து அரைச்சி ஊற்றின மாதிரி ஒயிட் சன்னா எடுத்தாலும் அதுலேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ்லேயும் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ சோயா சங்க்ஸ் நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி நல்லாவே கெட்டியாக இருக்கும். சப்பாத்தி கூடவே கிரேவி வச்சு வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் கிரேவி ரொம்ப சூடாக இருக்குது. ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் ஃபார் மோர் வீடியோஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். White lace on the outside, satin pillows on the inside.